ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlog பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் டைமில் ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே வச்சு எடுத்த இந்த கிளிப்பிங் தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அக்கா கையில் வந்து சாதம் வச்சு தண்ணி கொட்டி கை வந்து நல்லா வெந்துடுச்சுது. ஸோ என்கிட்ட ஃபோனில் பேசும்போது அந்தளவுக்கு பட்டிருந்து அப்படின்னு சொல்லவே இல்லை. ஸோ நேரில் மாமாவோட மேரேஜ் போகும்போது தான் ரிசப்ஷனில் வச்சு தான் கை பார்த்துருந்தேன். நல்லா வெந்துடுச்சுது. மேரேஜ் முடிஞ்சதும் அந்த 7 கழிப்பு இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டேயே வச்சுருந்தாங்க. அது முடிஞ்சதும் அக்கா வீட்டுக்கு போகணுன்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பாப்புட்டிக்கு வந்து ஃபீவர் வந்துடுச்சுது. 2 to 3 days வந்து ஃபீவர் விட்டு விட்டு வந்திருந்தது. நைட் டைம் தான் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக ஃபீவர் டைமில் நம்ம இன்னொரு இடத்துக்கு ப்ளேஸ் பண்ணால் கண்டிப்பாக பாப்புட்டி வந்து ஃப்ரீயாக உட்கார மாட்டாள். அவள் வந்து க்ராங்கியாக இருந்தால் நமக்குமே கஷ்டமாக இருக்கும் மேனேஜ் பண்ணதுக்கு. அதனால் ஃபீவர்லாம் விட்டதுக்கப்புறம் ஒரு 2 days கழிச்சு தான் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அக்கா காலேஜுக்கு போயிட்டு தான் இருந்தா. ஸோ குட்டீஸை வந்து சமைச்சு கொடுக்குறது, கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் அவளுக்கு அந்த ஹையை வச்சு பார்க்குறது கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். இந்த டைமில் நம்ம ஹெல்ப் பண்ணாமல் எந்த டைமில் ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைம் வந்து அக்கா வீட்டில் 1 வீக் வந்து ஸ்டே பண்ணணுன்னு தான் போயிருந்தோம். பாப்புட்டி இருக்கிறத பொறுத்து அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருந்தேன். பாப்புட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுத்தமாக தூங்கவே இல்லை. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தங்கச்சி வீட்டில் தான் தூங்கியிருந்தேன். நைட்டு பார்த்திங்கன்னா 10:30க்கு தூங்கிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வர முடியாது, 5 o'clock அவங்களுக்கு கரெக்டாக வெளியே போகணும். அங்கே அக்கா வீட்டுக்கு வந்தால் டவர் சுத்தமாக கிடைக்காது. மார்னிங் கால் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு வந்து டவர் சுத்தமாக இருக்காது, கால் வராது. ஸோ அதனால் வந்து நைட்டு வர முடியலை. ஸோ பாப்புட்டி பார்த்திங்கன்னா 10:30க்கே தூங்கிட்டா. சரி ஓகே ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அவங்கள வந்து கம்பல் பண்ணல. சரி இருக்கட்டும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கரெக்ட் ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 11:45க்கு வந்து வேக்கப் ஆகிட்டா. சுத்தமாக அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை. ஃபுல்லாக வந்து விளையாண்டிகிட்டே இருந்தா. ஸோ ஹாலில் தான் நான், தங்கச்சி, ரிஷா பாப்பா, அப்புறம் அம்முட்டி எல்லோரும் சேர்ந்து நாங்கள் 4 பேருமே ஹாலில் தான் படுத்திருந்தோம் தங்கச்சி வீட்டில். ஸோ இங்கேருந்து அங்கே வந்து ஃபுல்லாக வந்து வாக் பண்ணிகிட்டே இருந்தா. அக்கா தங்கச்சி வீட்டில் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் வந்து ஓப்பன். ஸோ அவளுக்கு ஸ்பேஸ் வந்து நிறைய இருந்ததுனால உள்ளே நடந்துகிட்டே இருந்தா. படுக்கவான்னு சொன்னால் தூங்கவே இல்லவே இல்லை. தொட்டில் போட்டு ஆட்டினாலும் தூங்கவே இல்லை, விளையாண்டிட்டு தான் இருந்தா. அழுகவும் இல்லை, அவள் வந்து சினுங்கவும் இல்லை. அவள் பாட்டுக்கு இருட்டில் பயம் படவே இல்லை. நமக்கு பாப்பா வந்து முழிச்சிருந்தா கண்டிப்பாக நமக்கு தூங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம தூங்கிட்டு அவள் அழுதா அவள் எங்கே இடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். ஸோ எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணி போட்டால் கூட அவள் தூங்கவே இல்லை. எனக்கு வர ஃபீவர் முடிஞ்சது. அந்த த்ரோட் பெயின் வந்து சுத்தமாக போகவே இல்லை. நைட்டெலாம் ரொம்ப த்ரோட் பெயினாக ஆயிடுச்சு. சுடு தண்ணி போட்டு குடிச்சு தான் இருப்பேன். தங்கச்சி கொஞ்சம் நேரம் முடிச்சிருப்பா, அப்புறம் படுத்துருப்பா. கண்டிப்பாக தங்கச்சியால் இவளை மெயின்டைன் பண்ண முடியவே செய்யாது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோவம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அடி கொடுக்க வர ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புட்டியை வந்து அதிகமாக அடிச்சிட்டேன். ஸோ லாஸ்ட்டில் தான் எனக்கு வந்து புரிஞ்சுது, இவன் ஏன் தூங்காமல் இருக்கா அப்படின்னு. சோஃபாவில் பாம்போல் எந்திரிச்சு இருப்பான். அவங்க அப்பா வராதனால நைட் ஆகலை, அதெல்லாம் அவள் தான் தூங்காமல் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் செட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நானும் பாப்புடியை வச்சு டைனிங் ரூமில் வந்து ஒரு காட் கிடந்தது, அதில் வச்சு இருந்தேன். அவளும் சமத்தா வந்து 2 கிண்ணத்தை வச்சு விளையாண்டிகிட்டே இருந்தாள். ஸோ விடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 போல் வெளியே வந்து கொஞ்ச நேரம் இருந்தோம். அக்கா பார்த்தீங்கன்னா முழிக்கவே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 6:30 போல் அக்காவுக்கு கால் பண்ணி ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தேன் டோரை. பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock போல் கால் பண்ணியிருந்தேன். இப்படி பாப்புட்டி தூங்கவே இல்லை உங்களை தேடிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சு ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தாள். எனக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாப்பா பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க வந்திருந்தாங்க. இதுக்கு மேலே நான் படுத்திருந்தா கண்டிப்பாக முழிக்கவே மாட்டேன். எஸ்டர்டே ஃபுல்லாக முழிச்சிருந்ததுனால நல்லா வந்து தூக்கம் வந்துடும். அதனால் கடன்னு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் முடிச்சு வச்சுட்டு நம்ம வந்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருந்தேன். அன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தேன். கூட பார்த்திங்கன்னா கடலை, உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வறுத்தரிச்சு காரமாக தான் கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்தே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாகவே குவான்டிட்டி வச்சுருந்தேன். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா டீ வந்து ரெடி பண்ணதுக்காக இண்டக்ஷனில் தான் வச்சுருந்தேன். சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு பால் வந்து உருட்டி எடுத்து வச்சுட்டேன். கையோடி பார்த்திங்கன்னா தக்காளி, உருளைக்கிழங்கு இதுவுமே நான் வந்து தேவையானதை கட் பண்ணி வச்சுட்டேன். எஸ்டர்டே நைட் வந்து யூஸ் பண்ண கொஞ்சம் 2 வெசல்ஸ் வந்து சிங்கில் கிடந்தது, அதையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்படி ஸ்பீடாக கடன்னு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் ஒரு நிமிஷம் வா ஹாலுக்குவான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்தா பாப்புட்டி வந்து எஸ்டர்டே தூங்காத ஒரு அறிகுறி கூட இல்லை. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்து ஊஞ்சல்லேருந்து ஆட்டிகிட்டே இருந்தாங்க. அவளும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடிட்டே அம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய்மெண்ட்டில் இருந்தா. சரி ஓகே அவளை பார்த்துட்டு அப்படி வந்து கடன்னு வந்து டீயை ஃபில்டர் பண்ணியாச்சு. டீயை ஃபில்டர் பண்ணிட்டு தேங்காய் வந்து திருவி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் வறுத்தரிச்சு தான் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா வறுத்தரிச்சு ரெடி பண்ணாதான் சாதத்துக்கும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அக்கா வீட்டில் வந்து வெஜிடேரியன். நம்ம காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா சப்புன்னு இருக்கும் சாப்பாடு. அதனால் வந்து வறுத்தரிச்சு தான் இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். நைட் ஃபுல்லாக முழிச்சிருந்தால பாப்பா வந்து தூங்கும் அப்படின்னு நினச்சினே பார்த்தா அவளுக்கு தூங்குறதுக்குள்ளே எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. அவள் விளையாட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா.
அக்கா பார்த்தீங்கன்னா நான் உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி வந்து நான் பால் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அவள் ஒன் பை ஒன்றா வந்து அதை திரட்டிட்டு இருந்தா. பாப்பாவாய் சுத்தமாக இல்லை. நானும் ஹஸ்பண்ட் கூட வந்து தூங்கிட்டு இருக்கலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு டீ கொடுத்துட்டு அங்கே வந்து பார்த்தா பாப்பா வந்து அங்கே எல்லாம் ஹஸ்பண்ட் தான் தூங்கிட்டு இருக்காங்க. வெளியே வந்து பார்த்தா அவள் கூலாக வந்து செப்பல் போட்டுட்ருக்கா. சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு அணக்கமே இல்லை. எல்லார் வீட்லேயும் குட்டீஸுமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. சரி ஓகே அப்படி சொல்லிக்கிட்டு பாப்பா வெளியே வந்து விளையாடிட்டு இருந்தா. கேட்டை மட்டும் பூட்டிட்டு வந்து நானும் அக்காலாம் வந்து ரிலாக்ஸாக டீ குடிச்சு பேசிக்கிட்டே இருந்தோம். இந்த உருளைக்கிழங்கு கிரேவி பார்த்தீங்கன்னா சாதத்துக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வந்து லைட்டாக கோல்டன் கலர் அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, பிரிஞ்சி லீஃப் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கணும். கோல்டன் கலர் நல்லா ஆகுனதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வறுத்து இதே போல் எடுத்துக்கோங்க. நல்லா பிளாக்காக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். பட் நான் ஓரளவுக்கு தான் வதக்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய், கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 கட் பண்ணி வச்சுருந்த பல்லாரியும் ஆட் பண்ணியிருந்தேன். பல்லாரி வந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். தக்காளி வந்து ஈஸியாக குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணால் போதும். தக்காளி குக் ஆகிரும். சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சுருந்தது நல்லா ஆறிடுச்சுது. நெக்ஸ்ட் அதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கிட்டு வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சோன்னா நல்லா பேஸ்ட்டாக கிடச்சிரும். மசாலாஸ் பார்த்தீங்கன்னா வத்தல், மல்லி, மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா. ஸோ காரத்துக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து கறிகிடக்கூடாது. ஸோ ஒரு அரை கப் போல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டேன். மசாலாவோட பச்சை வாசம் போனதும் நல்லா வந்து குக் ஆகினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் நான் போட்டு எடுத்துட்டேன். எல்லாமே வந்து அக்கா திரட்டி கொடுத்துட்டா. இதே போல் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆற விட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிக்க பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த டைமில் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி போட்டு இறக்குனா போதும். சூப்பராக இருக்கும். சப்பாத்தி வந்து போட சைட் பை சைடு வந்து மார்னிங் நம்ம வந்து யூஸ் பண்ண வெசல்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மிக்ஸி பவுலு, குக்கர், அப்புறம் டீ குடித்த பாத்திரம் இதெல்லாமே கடந்து சிங்க் நிரம்பி, ஸோ அதுவுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து பொரியல் ரெடி பண்ணிட்டோம் கோஸ் வச்சு. இந்த கிரேவி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுருந்தேன். ஆஃப்டர்நூன் சேர்த்தே வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வறுத்தரைச்சி வைக்கிறனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். கையோடி பார்த்தீங்கன்னா சாதம் ரெடி பண்ணி கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ பாப்புட்டிக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகி விட்டுட்டேன். ஸோ அவள் வந்து நல்லா விளையாடிட்டே இருந்தா. ஸோ விளையாடினா கூட கொஞ்சம் டயர்ட் ஆகுவாள்ல, அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு தூங்க வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் படுத்தா கண்டிப்பாக எந்திக்க மாட்டேன். அவ்வளவு வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுது. பட் பாப்புட்டிக்கு வந்து அந்தளவுக்கு டயர்ட் ஃபீல் இல்லை. ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கண்ணை கசக்குனா, அதனால் தூங்குவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு இது இருந்துச்சு. ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. பாப்புட்டி வந்து சப்பாத்தி கொடுத்தா அந்தளவுக்கு சாப்பிட மாட்டா. அவளுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்காது. ஒரு தோசை வந்து நெய் ஊற்றி நம்ம கொடுத்தோம்னா அவளும் நல்லா சாப்பிட்ருவா. அவள் சாப்பிட்டதுக்கு ஒரு ஃபீல் திருப்தியாக இருக்கும். நல்லா வயிறும் நிறைஞ்சுன்னா திருப்தியாக வந்து தூங்குவா. சாப்பிட்டு முடிச்சதுமே பாப்பூட்டியை வந்து தொட்டிலில் ஆட்டிட்டு நான் படுத்ததே தெரியலை. நல்லா வந்து தூங்கிட்டேன். தங்கச்சி வீட்டில் தான் தூங்கியிருந்தேன். ஏன்னா அங்கே குட்டீஸ் எல்லாருமே அக்கா வீட்டில் விளையாடிட்டு இருந்தாங்க. ஏதாவது சவுண்டு கேட்டால் பாப்பா வந்து முழிப்பா. ஸோ அதனால் வந்து தங்கச்சி வீட்டில் வந்து தான் தூங்கினேன். டைம் பார்த்தீங்கன்னா 2:00 தான் வந்து எந்திக்கவே செய்தேன். அந்த அளவுக்கு தூக்கம். பாப்பாவும் இன்னுமே எந்திக்கலை. ஸோ எந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா தங்கச்சி இங்கே குழம்புலாம் ரெடி பண்ணியிருந்தா. அதில் இங்கேயே சாப்பிட்றக்கா அப்படின்னு சொல்லியிருந்தா. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தங்கச்சி வீட்டில் தான் சாப்பிட்ருந்தோம். தங்கச்சி வந்து விரதும் கிடையாது. அவள் வந்து ஃபிஷ் குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தா. ஸோ அவள் வச்சுருந்த சாலை மீன் வச்சு சாப்பிட்டாச்சு. அவள் ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னேன். எனக்கு வெயிட் பண்ணதுக்கு ஒரு பொறுமையே இல்லை. நல்லா பசிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் மட்டுமே இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாலை மீன் குழம்பும் ரெடி பண்ணியிருந்தா. அவிப்போம் இல்லையா சாலை, அதுவும் ரெடி பண்ணியிருந்தா. நெத்திலி வந்து முள்ளை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருந்தா. கூட்டு மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தா. லாஸ்ட்டு வந்து மசாலா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தா. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்து சாப்பிட்டுருந்தேன். பாப்புட்டி பார்த்தீங்கன்னா தொட்டிலில் வந்து ஹாலில் தான் படுக்க போட்டிருந்தேன். இடைக்கில கொஞ்சம் சினுங்க ஸ்டார்ட் பண்ணேன். எப்போ நான் சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட இருந்தாலும் பாப்புட்டி அந்த டைமில் தான் வந்து சினுங்குவா. இது நார்மலாக எல்லா மதர்ஸுமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே போல் தான் இங்கேயுமே. ஸோ நான் சாப்பிட பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து தொட்டிலில் ஆட்டி தான் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ சாப்பிட்டு முடிக்கிறது வரைக்கும் அவளை ஆட்டி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour வந்து அவள் வந்து சமத்தா தூங்கிட்டா. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. கரெக்டாக வந்து 3:00 தான் பாப்புட்டி முழிச்சா. 11 to 3:00 வரை. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அவள் தூங்கவே இல்லையா, அந்த தூக்கத்தை மொத்தமாக சேர்த்து மார்னிங் வந்து தூங்கிட்டா.
ஃபிஷ் ஃப்ரை பண்ணதும் தங்கச்சி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அவள் கூட நானுமே கம்பெனி கொடுத்து ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டுட்டேன். எனக்கு வந்து இந்த நெத்திலி மீன் வந்து வறுவல் வந்து ரொம்ப பிடிக்கும். அதை வந்து கடித்து சாப்பிடும்போது அதுக்கு எனக்கு ஒரு ரப்பர் மாதிரி நிறைய நேரம் கடித்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் நெத்திலி மீன் வந்து பொரிக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த கிளிப்பிங் வந்து ஈவினிங் மேலே தான் வீடு முத்தம் இதெல்லாம் பெருக்கி தண்ணி தொளிச்சு வீடு முத்தத்தில் கோலம் போட்டாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே கோலம் போட்டாலே நல்ல ஒரு பாசிட்டிவ் வெப்பாக இருக்கும். பால் வந்திருந்தது. ஸோ அதில் டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிச்சன் வந்திருந்தேன். இன்றைக்கி வந்து மசாலா டீ போடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா எஸ்டர்டே நான் வந்து நல்லா வந்து நைட்டு த்ரோட் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வைரல் ஃபீவர் வந்ததில் த்ரோட் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து டேமேஜ் ஆகிட்டுது. ஸோ சுடு தண்ணி போட்டு குடிச்சு தான் வந்து தொண்டையை வந்து மெயின்டைன் பண்ணேன். நல்லா த்ரோட் பெயின் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் மஞ்சள் பரல் உப்பு வச்சு வெதுப்பான சூடாக தொண்டை வரைக்கும் போகிறது வரைக்கும் அந்த கொப்பளிக்கிற மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வச்சு கொப்பளிச்சா வந்து த்ரோட் பெயின் போகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இல்லை. ஸோ இந்த மாதிரி இஞ்சி டீ எல்லாம் போட்டு குடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து இஞ்சி டீ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுக்கு இஞ்சி பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் நல்லா தட்டி டீ வந்து நல்லா கொதிக்கிற டைமில் போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வற்ற வச்சு குடித்தா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். சைட் பை வந்து பாத்திரம் வந்திருக்கும் இல்லையா, ஸோ ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்டு 1-2 பாத்திரம் பால் செம்பு இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு டீ வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி குட்டீஸ் எல்லாரும் இருந்து இந்த வராண்டாவில் இருந்து குடிப்போம். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா அக்கா வீட்டில் என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா இந்த வராண்டா தான். இந்த வராண்டாவில் உட்காந்து எல்லோரும் பேசி டீ குடித்தாலே மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அன்றைக்கி ஈவினிங்கும் இந்த மாதிரி தான் நாங்கள் எல்லோரும் இருந்து பேசி டீ குடிச்சிட்டு இருந்தோம். குட்டி பார்த்தீங்கன்னா 2.25 வயசு ஆகுது. அவள் இன்னும் மதர் ஃபீட் நான் இன்னும் ஸ்டாப் பண்ணல. ஸோ கவு மில்க்கு அவளுக்கு அந்தளவுக்கு பிடிக்கவும் இல்லை. பட் ஏதாவது ஒன்று கொடுத்தா தானே அவளுக்கு வந்து அந்த மதர் மில்க் வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டீ தூளை ரொம்ப கம்மியாக போட்டு டீ தான் கொடுத்துட்ருக்கேன். கருப்பட்டி காப்பி இருந்தால் 1 டே குடிப்பா, 1 டே குடிக்க மாட்டா. காஃபி வந்து சுத்தமாக குடிக்கிறதே இல்லை. மற்றபடி ஹார்லிக்ஸ் காம்ப்ளான் இந்த மாதிரி எதுவுமே அவளுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. டீ மட்டும்தான் ஏதோ குடிக்கிறா. ஸோ அதனால் வந்து டெய்லி ஈவினிங் வந்து ஒரு கப் வந்து டீ கொடுத்துட்டு பழகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்டுக்கு வருது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் வர தான் நான் ரொட்டீன் கவர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து நெக்ஸ்ட் vlogல வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.